ஜெனிசிஸ் 7:12 ஒரு தடவை பார்ப்போம். 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. 18-19 கூட வாசிப்போம். ஜலம் வெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. என்றால் எதுவரைக்கும் தண்ணீர் வந்திருக்கும்? கீழிருந்து தண்ணி, மேலிருந்து தண்ணி வந்து எல்லாம் அவ்விதமாக நடந்தது. ஆனால் ஒன்று மறுபடியும் அந்த மாதிரி நடக்காது. இட் வில் நெவர் எவர் அகெயின் ஹேப்பன் which will kill all the flesh. என்றால் ஒரு தேசத்தை மூழ்கடிக்கலாம், ஒரு கண்டத்தை மூழ்கடிக்கலாம். அதே தவிர அவர் எல்லாவற்றையும் மூழ்கடிக்கிற வெள்ளம் வராதுன்னு சொன்னார், தவிர வெள்ளம் வராதுன்னு சொல்லல. கர்த்தருடைய வார்த்தை ஆழமானது. ஆகதான் சொல்லுவார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. மிஸ்ட்ரி இன் ரீடிங் த பைபிள். ஒரு வசனத்தை பார்த்தால், இங்கே அற்புதங்களை செய்தவர்களை நீங்கள் யாரோ நான் அறியேன் போங்க என்று சொன்னதை போல மத்தேயுவில் நாம் பார்த்தோம். ஆனால் அதுவே நாம் மார்க்கு சுவிசேஷத்தில் பார்க்கும்போது அற்புதங்கள் செய்கிறவர்களில் ஒருவரும் கூட அசல் என்னை அவமானப்படுத்த மாட்டாங்க. there will be nobody who will make me ashamed. அதுவே எபிரேயரில் பார்க்கும்போது ஒரு தடவை கர்த்தருடைய வல்லமை பார்த்த பிறகாம் தேவனுடைய வரங்கள் அவருடைய சாமர்த்தியத்தை பார்த்த பிறகு விழுந்து போவது அசாத்தியமாம். என்றால் இப்பொழுது தேவன் அங்கே யூதரோடு பேசும்போது ஒரு விதமாய் பேசுவாராம், மற்றும் அதுவும் பைபிளில் உள்ளது. என்றால் இப்பொழுது நோவா காலத்தில் நாம் ஒரு காரியத்தை பார்த்து மற்றும் தேவன் இப்படி செய்து விடுவார் என்பதல்ல. ஏனென்றால் அதற்கிடையில் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார், அப்படி செய்தது போல மறுபடியும் நான் எப்பொழுதும் செய்ய மாட்டேன். ஆனால் அதே தேவன் மறுபடியும் ஏசாயாவில் என்ன சொல்கிறார்? இனி ஒருபோதும் நான் கோபப்படவே மாட்டேன் என்கிறார். அசல் கோபமே வராது என்கிறார். இப்போ நீங்க எடுத்துக்கணும்னா எதை எடுத்துக்குவீங்க? இனி காலம் மாறிவிட்டது, மொத்தம் நோவா காலத்தை போல ஆகிவிடும். எடுத்துக்க சொன்னா சரி, நீங்க அதை எடுத்துக்குவீங்களா? இல்லைன்னா ஒருபோதும் கோவப்பட மாட்டேன்னு சொன்னதை அதை எடுத்துக்குவீங்களா? எத்தனை பேர் எடுத்துக்குவீங்க? எதை எடுத்துக்கொள்வீங்க என்பது அகைன் யூ நீட் டு பி கேர்ஃபுல் இன் தட் ஏரியா. என்றால் பைபிளில் ஒரு வசனத்தை பார்த்து யாரையோ பார்த்து தவறு என்று சொல்ல முடியாது, யாரையோ பார்த்து சரி என்று சொல்ல முடியாது. நீங்க பார்த்தீங்களா? இப்பொழுது நாம் ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை பார்த்து அதனுடைய அர்த்தம் பைபிளுக்குள்ள சென்று வெளிப்படுத்தலை பார்க்கிறோம். அது நியாயப்பிரமாண யுகத்தில் மற்றும் கிருபை காலத்தில் மற்றும் முடிவென்பது எப்படி இருக்கும், தேவ சித்தம் என்ன, இந்த மாதிரி விதத்தில் நாம் பார்க்க வேண்டியதா இருக்கும். சிலுவைக்கு முன்பு, சிலுவைக்கு பிறகு. யூ நீட் டு ஃபைண்ட் அவுட். எபிரேயருக்கு செல்வோம். லெட்ஸ் கோ டு ஹீப்ரூஸ் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் பார்ப்போம். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். இங்க ஒரு வார்த்தை உண்டு, அவர்கள் என் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க மாட்டார்னு தேவன் ஒரு இடத்துல சொல்லியிருக்காராம். இப்போ ஒன்றை எடுத்துக்கொண்டு இனி நாம் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க மாட்டோம், நம் வாழ்க்கை எல்லாம் கஷ்டங்கள் என்று நினைக்கலாம். as I have sworn in my wrath, if they shall enter into my rest. என் இளைப்பாறுதலில் பிரவேசித்ததானே அவங்க போக மாட்டாங்க. அவர் ஒரு வார்த்தை அந்த யுகத்தில், அந்த காலத்தில், அந்த ஜனங்களுக்கு, அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேலர் அந்த மலை சுற்றிலும் சுற்றி வரும்போது பாருங்க, கானான் என்பது அவர்களுக்கு அவர் சித்தம் இளைப்பாறுதல், அவர்களுக்கும் இளைப்பாறுதல், தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற இளைப்பாறுதல். ஆக அவர்களோடு என்ன சொல்கிறார்? நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன், அவர்கள் என் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க மாட்டாங்க. இப்போ இஸ்ரவேலருக்கு வேறொரு வழி உண்டு. 14 நாட்களில் செல்லலாமா? அவர்கள் ஒருவேளை கீழ்ப்படிந்து நாங்கள் வசனத்தை கேட்போம், எங்களுடைய கொஞ்சம் விசுவாசத்தை நாங்கள் உபயோகிப்போம் என்று அவர்கள் சொல்லியிருந்தால் தேவன் அந்த விசுவாசத்தை இன்னும் பெருக பண்ணி அவர்கள் 14 நாட்கள் அல்லாமல் 40 நாளையாவது கானான் கொண்டு போயிருப்பார். 40 வருஷம் சுற்றி வந்தாங்கள் அல்லவா? என்றால் அவர்களோடு நீங்கள் என் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க மாட்டீங்க. ஆக இப்போ ஒன்றும் தெரியாம அது ஒண்ணுதான் இருக்குன்னு நினைச்சுக்குங்க. சரி, பரலோகத்துக்கு செல்லுவோம், இந்த பூமியில கஷ்டம் இருக்குன்னு போயிடலான்னு நினைக்கலாம். ஆனால் அதே வசனத்தை பார்ப்போம். லெட்ஸ் கண்டினியூ. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறார். பாருங்க, இன்னொரு இடத்துல சொல்லி இருக்காராம் 7ஆம் நாள் இளைப்பாறுதல் என்று. அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லி இருக்கிறார். ஒரு இடத்திலோ 7ஆம் நாள் இளைப்பாறுதல் என்று சொல்கிறார், சிலருக்கோ இளைப்பாறுதலில் அசல் பிரவேசிக்க மாட்டேங்கிறாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இளைப்பாறுதல் வைத்திருக்கிறாராம். எபிரேயருக்கு வரும்போது எல்லாத்தையும் சேர்த்து பக்தனாகிய பவுல் சொல்கிறார்,
இங்கே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இளைப்பாறுதல் உண்டு. ஆண்டவர் ஆணையிட்டார், இளைப்பாறுதலில் பிரவேசிக்க மாட்டீங்கன்னு. எபிரேயர் 4:6. ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். என்றால் கர்த்தர் நிரந்தரமாய் பிக்ஸ் ஆகவில்லை. அது நிரந்தரமா அப்படியே ஆணையிட்டார் தவிர, கர்த்தர் தாவீதோடு ஒரு நாள் உண்டென்று சொல்கிறார். இப்போ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டால் வெளியில வந்துருவியாம். அந்த சுகர் வியாதியிலிருந்து, கடன் தொல்லையிலிருந்து, அந்த கடினத்திலிருந்து, அந்த பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து நீ ஒரு நாளைக்குள்ளாகவே ஜெபித்து விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை பிடித்துக்கொண்டு வெளியில வரலாமா? இங்க கர்த்தர் அவர்களோடு அப்படி சொன்னார். ஆனால் அதற்கு முன்பு அப்படி சொன்னார், தாவீதோடு இப்படி சொன்னார் என்று இந்த ரெண்டு பிடித்துக்கொண்டு இப்போ நீ வெளியில வரலாம். எப்போ? இன்றே. ஆக வருகை நோவாவை போல இருக்குன்னு சொன்னா சரி. எப்படி இருக்கும் நோவாவை போல்? ஆக நோவா நேரத்தை only you need to take some. நோவா காலம் என்றால் சில பேர் அப்படி இருப்பாங்க. கிங்டம் இஸ் டிஃப்ரெண்ட். எவ்ரி பார்ட்டிசிபென்ட், ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்டுக்கும் சில்வர் கிடைக்காது, கோல்டும் கிடைக்காது. நீ விசுவாசத்தோடு ஆரம்பித்தால் அவர் ஆரம்பிக்கிறவரே அல்ல, அவர் நினைப்பார். ஏனென்றால் விசுவாசத்தை துவக்குகிறவர், தொடருகிறவர், முடிக்கிறவரும் அவரே. When you begin, Jesus will take over. ஆகதான் நீ நடுவில் விழுந்தாலும் பாவம் செய்தாலும் எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். உன்னை சரியான வழியில் வைப்பார். ஓகே, வித் லவ். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இது இருக்கிறதால நீ தெரிஞ்சுக்கிட்டு வெளியில வரலாம். எங்கேயோ ஆவிக்குள்ளாக தோணும், பரிசுத்த ஆவியே இன்னும் எனக்கு போதியும் என்றால் அந்த வசனத்துக்குள்ளாக இவ்விதமாக நூற்றுக்கணக்கு ஆயிரக்கணக்கில் உண்டு வசனத்தை. சில பேர் நினைப்பாங்க உலகத்தில் இருக்கிற எனக்கு ஒண்ணுமே தேவையில்லைன்னு, கர்த்தர் இருந்த போதும் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் அவர்களோடு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கீங்கன்னு. அதே கர்த்தர் நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கீங்கன்னு சொல்லுவாரு. பாருங்க, ஒரு வார்த்தை அப்படி பண்ணக்கூடாது. யூ ஷுட் பி கேர்ஃபுல். சோ த பைபிள் ஷுட் பி டாட் ஆல் யுவர் லைஃப் டைம். ஏனென்றால் கடைசி நாட்களில் ஞானம் பெருகுதாம். ஆக இப்ப உங்களுக்கு புரிஞ்சது அல்லவா? படித்து விட்டு பைபிள் இப்படிதான் இருக்கும், என் பாவங்கள் ஏமாலையும் வந்துருமோ, என்னவோ பூமியில நான் கண்ணு மூடிட்டு வாழ்ந்து விடலாமோ, இதை படிச்சா நான் பிசினஸ் பண்ண முடியாது, பொய் பேச முடியாதுன்னு நினைச்சு நிறைய பேர் பைபிளை வாசிக்க மாட்டாங்க. பைபிளை வாசிக்கல. நீங்க பார்க்கும்போது எல்லா காலம் நோவா காலம் அல்ல. நினிவே பட்டணம் எப்பொழுது யோனா பிரசங்கித்தானோ, பட்டணம் முழுவதும் மனம் திரும்பினால் அந்த தேசத்துக்கு விடுதலை வந்ததா இல்லையா? எஸ், there are many times that people repented and changed the situation in a day. ஒரு நாளைக்குள்ளாக 10, 20, 30 வருடத்தின் பாவம் நீக்கிவிட்டார். மனம் திரும்புதல், ரிப்பென்டன்ஸ். இந்த மனம் திரும்புதல் எதற்கு சாத்தியம்? ஆண்டவர் இயேசுவின் சிலுவை மூலம். மற்றும் நோவா காலத்துல இருக்கா? ஆமா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. Repentance is available. மனம் திரும்புதல் எப்பொழுதும் உண்டு. So you need to be careful in picking up and studying the scriptures. You need to find out mystery in reading the Bible. நசரனாகிய இயேசுவே இன்று இதோ யார் யாருக்கு எந்த பகுதியில் எங்களுக்கு சரியான விதத்தில் கிடைக்கிற அளவுக்கு இல்லை, இந்த பணம் வருவதில்லை, இன்னும் எனக்கு சொந்த வீடு கிடைக்கவில்லை, இன்னும் நான் இதை மேற்கொள்ளவில்லை, என் கவலை போகவில்லை, இன்னும் எனக்கு கல்யாணமாகவில்லை, பிள்ளைகள் இல்லை, வழி போகவில்லை, இன்னும் எனக்கு இத்தனை கஷ்டங்கள் இருக்குன்னு நினைக்கிற ஆண்டவரே, இதோ நீர் எந்த கஷ்டத்தில் ஆகிலும் அந்த பேழையில் நோவாவை சகல மிருகங்களை பார்த்து கொண்டீர். அற்புத விதமாய் நீர் அவர்களை காப்பாற்றினீர். இன்று எல்லா விஷயத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டு நசரேயனாகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.